டைரக்டர் விக்ரமன் அசோக் இயக்கத்தில் கவின், ஆண்ட்ரியா, ருகானி சர்மா, சார்லி மற்றும் பவனோட நடிப்பில் ஜிவி பிரகாஷ் இசையில் வெளியாகிருக்க படம் தான் மாஸ்க். இந்த படத்தோட விமர்சனத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மாலை முரசு வை பிரசன்ஸ். இது படம் எப்படி இருக்கு? நான் உங்க விஜய் டாமினிக். மாஸ்க் இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிடெக்டிவ் ஏஜென்ட்டாக இருக்கக்கூடிய கவின் ஒரு பக்கம், வளர்ந்து வரும் அரசியல் தலைவராக இருக்கக்கூடிய பவன் ஒரு பக்கம், அதே நேரம் சென்னையில் ஒரு சைலண்ட் கேங்ஸ்டராக இருக்கக்கூடிய ஆண்ட்ரியா ஒரு பக்கம். வரக்கூடிய எலெக்ஷனில் ஒரு பெரிய அமௌண்ட்டை ஓட்டர்ஸ்களுக்கு வந்து, அதாவது ஓட்டுக்கு பணம் கொடுக்கணும்ல, அந்த ஒரு பெரிய அமௌண்ட்டை உங்ககிட்ட கொடுக்குற எல்லா தொகுதிகளுக்கும் எப்படியாவது இந்த பணத்தை சப்ளை பண்ணிடு அப்படின்னு சொல்லி பவன் ஆண்ட்ரியாவுக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டை கொடுக்குறாரு. அந்த அமௌண்ட்டை எல்லா தொகுதிகளுக்கும் பிரித்து அனுப்புறதுக்கு முன்னாடியே ஒரு கும்பல் அந்த பணத்தை திருடிட்டு போயிடுறாங்க. ஸோ திருடப்பட்ட அந்த பணத்தை எப்படியாவது மீட்டு கொடுத்துரு அப்படின்னு சொல்லி டிடெக்டிவாக இருக்கக்கூடிய கவின்கிட்ட ஆண்ட்ரியா போயிட்டு அந்த ஒரு அசைன்மெண்ட்டை கொடுக்குறாங்க. ஸோ கவின் அந்த அசைன்மெண்ட்டை முடிச்சாரா இல்லையா, அந்த பணம் திருடப்பட்ட கும்பல் யார், எதுக்காக அந்த பணத்தை திருடுறாங்க, எப்படி பவன் வந்து இவ்வளோ பெரிய அரசியல் தலைவராக மாறினாரு, அதுக்கு பின்னாடி என்ன மாதிரியான கதை இருக்குது, அவ்வளோ பேர் இருக்கும்போது எதுக்கு பவன் ஆண்ட்ரியா கிட்ட அந்த பணத்தை கொடுத்தாரு, திருடப்பட்ட அந்த பணத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு அவ்வளோ பவர் இருக்கும்போது எதுக்கு ஆண்ட்ரியா வந்து இங்கே கவின் கிட்ட போனாங்க, ஆக மொத்தம் இதுக்கு 3 பேருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு மியூச்சுவலான பாயிண்ட் என்ன, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு சோசியல் கருத்து, அதே நேரம் டார்க் ஹியூமர்ஸ் அப்படிங்கிற பல விஷயங்கள் கலந்ததான் இந்த மாஸ்க் படத்தோட ஒன்லைன். உனக்கு என்ன வேணும்? எனக்கு எல்லாமே வேணும். சரி, என்னடா ஒன்லைன் அப்படிங்கிற பேரில் நீ லென்த்தாக சொல்லிட்டே நீங்கள் கேட்கலாம். ஏன்னா இது வந்து ட்ரைலரில் அவங்க ரிவீல் பண்ணிட்டாங்க. இதை தாண்டி இதில் இருக்கக்கூடிய ட்விஸ்ட் தான் மிக முக்கியமான விஷயம். அதனால் அதை நான் ரிவீல் பண்ண மாட்டேன். அந்த ட்விஸ்ட்டை நம்ம யாருமே எதிர்பார்க்காத விதமாக அவங்களே கிளைமேக்ஸில் தான் வச்சுருப்பாங்க. அதனால வந்து அது நல்ல ட்விஸ்ட்டாக இருக்கும். மாஸ்க், அதாவது இந்த கதைக்கும் இந்த டைட்டிலுக்கும் என்னடா சம்மந்தம் நீங்கள் கேட்கலாம். படத்தோட ஓப்பனிங்கே இந்த மாஸ்க் மூலமாக தான் ஆரம்பிக்கும். ஸோ மாஸ்க், அதாவது இந்த மணி ஹேஸ்ட்னு ஒன்று வந்துச்சு அந்த லாக்டவுனில் பார்த்தோம் இல்லையா, அதில் எப்படியா அந்த மாஸ்க் ஃபேமஸ் ஆச்சோ அதே மாதிரி இந்த படத்தோட ஸ்டார்டிங்குமே ஒரு மாஸ்க்கு ஒரு ஹேஸ்ட்லேருந்து தான் ஆரம்பிக்குது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம பீஸ்ட் படம் பார்த்துருப்போம். அதில் எப்படி நெல்சன் வந்து அந்த மாஸ்க் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்னும் கொஞ்சம் எலவேட்டாக யூஸ் பண்ணியிருப்பாரோ, அதே நேரம் இந்த படத்துலேயே மாஸ்க்கு கொஞ்சம் எலவேட்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஆண்ட்ரியா ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறாங்களே, அந்த அசைன்மெண்ட்டுக்கு லூப் கிடைக்காம சுற்றிட்டு இருக்கும்போது அந்த மாஸ்க் மூலமாக தான் அந்த அந்த இன்வெஸ்டிகேஷனுங்கிறது அடுத்த இடத்துக்கு போகுது. இதுதான் வந்து இந்த படத்துக்கு மாஸ்க் அப்படிங்கிற டைட்டில் வச்சதுக்கான ஒரு காரணம். இந்த படத்தை வந்து பார்த்துட்டு டக்குன்னு ஒரே லைனில் சொல்லணும் அப்படின்னா, அந்த படம் பார்த்து முடிச்சோன்னா வெற்றிமாறன் நெல்சனும் சேர்ந்து ஒரு படம் எடுத்து அப்படி இருக்குமோ அது மாதிரியான ஒரு ஃப்ளேவரில் தான் அந்த படம் வந்திருக்கு. என்ன அப்படின்னா, வெற்றிமாறனோட ரத்தம் தெரிக்கிற இல்லைனா ரொம்ப டார்க்கான டைட்டான ஃப்ரேமில் இருக்கக்கூடிய படங்கள். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெற்றிமாறனோட ஆஸ்தான எடிட்டர் ராம் வந்து எடிட் பண்ணியிருக்காரு அந்த படத்தை. அதே நேரம் நெல்சனோட டார்க் ஹியூமர்ஸ் வந்து உள்ள பயங்கரமாக செட் ஆகிருக்கு. அதாவது அவர் எப்படி அவரோட படங்களில் டார்க்ஸ் வைப்பாரோ அதே மாதிரி பயங்கரமான டார்க்ஸ் இருக்குது. கவினுக்கு அவர் வந்து ஒரு ஸ்டேஜில் சொல்லியிருப்பார், கவினுக்கு ரொம்ப கிரே ஷேடில் எழுதப்பட்ட ஒரு கதை இது, அதை நான் வந்து நிறைய மாற்றினேன் அப்படின்னார்ல. அந்த மாதிரியான ஒரு மாற்றம் இருக்கிறதுனாலேயே கவினை நிறைய இடங்களில் நம்மளால் அக்செப்ட் பண்ணிக்க முடியுது. ஒருவேளை நெல்சன் வந்து இந்த இடத்துல கை வைக்கலை அப்படின்னா இந்த கதையை உண்மையாக கவினை பார்க்குற பல பேர் எடுத்திருப்பாங்க. அப்படியாப்பட்ட ஒரு படமாக தான் மாறி இருக்கும். படம் ஆரம்பத்துலேருந்து, அதாவது வந்து ஒரு ஹேஸ்ட் சீன், அந்த பணத்தை கொள்ளையடிக்கிற சீனில் ஆரம்பிக்குது. படத்தோட இன்டர்வல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்எக்ஸ்பெக்டடான ஒரு ஃப்ரேமில் இல்லைனா அன்எக்ஸ்பெக்டடான ஒரு சீனில் படத்தோட இன்டர்வல் வருது. இன்டர்வலுக்கு அப்புறம் ஆரம்பிக்கிற படம், அதுக்கப்புறமா அப்படியே போயிட்டே இருக்கிறப்ப அந்த ஹேஸ்ட் கும்பல் யார், என்ன விஷயங்கள், அதுக்கப்புறம் பவன் யார், ஆண்ட்ரி யாருங்கிற பல ரிவீல்கள் இருக்கிறதுனால செகண்ட் ஹாஃபும் கொஞ்சம் விறுவிறுப்பாக போக ஆரம்பிக்குது. கிளைமேக்ஸ் ஆஸ்தான ஒரு பாசிட்டிவான இல்லைனா காம்ப்ரமைஸ்டான ஒரு கிளைமேக்ஸாகவும் முடியுது. இதுதான் மாஸ்க் படம் தொடர்ந்ததுலேருந்து முடிகிற வரை இருக்கக்கூடிய பயணம். இதில் ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் அப்படிங்கிற 2 விஷயத்தை சொல்லலாம். முதல்ல ஃபஸ்ட் ஹாஃப்ங்கிறது ரொம்ப பரபரன்னு போகக்கூடிய ஒரு ஃபஸ்ட் ஹாஃபாக இருக்குது. கவின் யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே வாய்ஸ் ஓவரில் நெல்சன் ஒரு பக்கம் கொடுத்துட்றாரு. அதுக்கப்புறம் கவினோட அந்த ஸ்பை டிடெக்டிவ் அந்த மாதிரியான விஷயங்கள், அவர் எப்படி வந்து டிடெக்டிவாக இருக்கிறப்ப நிறைய அசைன்மெண்ட்ஸ் பண்ணுறாரோ அந்த அசைன்மெண்ட்ஸ் எப்படி அவருக்கு அடுத்தடுத்த ஆஃபில் யூஸ் ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்ததுனால நல்ல ஒரு விஷயமாகவும் இருக்குது. அதில் விக்ரமன் அசோக் நல்லா ஒர்க்கும் பண்ணியிருக்காரு. அதே நேரம் ஃபஸ்ட் ஹாஃபில் இருக்கக்கூடிய இந்த படத்தில் ஃபைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைட் தான், அது செகண்ட் ஹாஃபில் வருது. ஸோ ஃபஸ்ட் ஹாஃப் இங்கே ஃபைட் வந்துடும், அங்கே ஃபைட் வந்துடும், இங்கே ஃபைட் வந்துடும்னா எந்த இடத்துலையுமே ஃபைட்டே இல்லை. ஆனால் அதுக்கான எல்லா ஒரு விஷயங்களுமே கொடுத்துருக்க ஒரு எஃபெக்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதே நேரம் பார்த்திங்க அப்படின்னா அந்த படத்தோட லைட் டோனாக இருக்கட்டும், கட்டாக இருக்கட்டும், இதில் விண்டேஜ் சாங்ஸை யூஸ் பண்ண விதங்களாக இருக்கட்டும், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃபில் பயங்கரமான ஒன்றா தான் இருக்குது. உங்ககிட்ட இப்படிலாம் பேசுகிறதுக்கு பயமாக தான் இருக்குது. மிக முக்கியமான ஒன்று அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் ருகானி சர்மா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் ஒருத்தவங்க என்ன அப்படின்னா, ஆடியோ லான்ச்சு, ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்லாம் பயங்கரமாக பேசி டான்ஸ்லாம் ஆடி ஒரு விஷயம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த படத்தில் அவங்களோட ரோல் அப்படிங்கிறது கொஞ்சம் சின்னமான டைம் தான். பட் அந்த சின்ன டைமுங்கிற பெரிய இம்பாக்ட் ஏற்படுது. சொல்லப்போனால் அந்த ருகானி சர்மாவோட ரோல்னால தான் கவின் வந்து பல பிரச்சனைகளில் மாட்டுவார். அதே நேரம் அந்த ருகானி சர்மா வர்ற சீனுங்கிறது ரொம்ப குஜாலான ஒரு சீனாக இருக்கும். எப்படி வந்து இங்கே மாமா குட்டி அப்படிங்கிற ஒரு பேர் வந்து ட்ரெண்ட் ஆச்சோ அதே மாதிரி இந்த படம் இன்னும் கொஞ்சம் வெளியில் நல்லா பேசப்பட்டதுக்கப்புறமா மோகன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து அதிக அளவில் பேசப்படும். அப்படியாப்பட்ட மோகன்கிற பேரை நல்லா ட்ரெண்ட் ஆகிற மாதிரியான ஒரு விஷயமா ருகானி சர்மா அண்ட் கவினோட காம்போ கொடுத்துட்டு போயிருக்கு. அதே நேரம் ஆண்ட்ரியா, அவங்கள பற்றி பேசி ஆகணும். எப்படின்னா ஆண்ட்ரியாவுக்கு வந்து இனிமேல் லவ், அதுக்கப்புறமா வந்து ஃபெமினிசம் பேசக்கூடிய படங்கள்லாம் வேணாம், நீங்கள் கேங்ஸ்டராக வந்து மட்டும் நில்லுங்க, நாங்கள் வந்து நல்லா என்ஜாய் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி புதுப்பேட்டை, வடசென்னை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது மாதிரியான படங்கள் அதிகமாக பேசப்படுது. அந்த ஒரு வரிசையில்
ஆண்ட்ரியாவுக்கு இந்த படம் நல்லா பேசப்படும். அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப டாப் நாட்ச் அப்படின்னு சொல்றத விட என்னன்னு சொல்றதுன்னே தெரியல. அப்படியாப்பட்ட ஒரு பெர்ஃபார்மன்ஸா இருக்கு. என்னன்னா முதல் கொஞ்ச நேரம் வந்து ஆண்ட்ரியாக்கான ஒரு ஷேடு வந்து வேற மாரி காட்டப்படுது. அதுக்கப்புறமா ஆண்ட்ரியா ஒரு ஃப்ளாஷ்பேக் வந்ததுக்கப்புறம் ஆண்ட்ரியாவோட ஃபேஸ் இருக்குல்ல, ஸோ வட சென்னையில ஒரு டயலாக் வரும். "என்னைய பார்த்தா அப்படி தெரியுதா? ராஜன் பொண்டாட்டிடா நான்" அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்லுவாங்க. அப்போ ஒரு கேங்ஸ்டர் தெரிவாங்க தெரியுமா? அது மாரி இதில ஆண்ட்ரியா பார்க்குறப்போ ஒரு மாடர்ன் சந்திராவா தான் நமக்கு தெரியிறாங்க. அதுவும் ஒரு ஃப்ரேம்லலாம் உடம்பு ஃபுல்லா பிளட்டு. அதுவும் இந்த முகத்துலலாம் பிளட்டு தெரிச்சு அவங்க நடந்து வருவாங்க பாருங்க. தெறிக்க விடுற சீன். சொல்லப்போனா ஆண்ட்ரியா எப்ப எது பண்ணுவாங்க நமக்கே தெரியும். அப்படியாப்பட்ட ஒரு டைட் வில்லனிசத்த இந்த படத்துல ஆண்ட்ரியா ஒரு பக்கம் குடுத்துருக்காங்க. கவினோட ஆக்டிங் சொல்லவே தேவையில்ல. அவர் வந்து நெறைய இடங்கள்ல ரொம்ப எக்ஸ்பிரஷனா ஆக்டிங் குடுக்கலனாலுமே, இந்த படத்துக்கான தேவையான அங்கங்க அந்த சால்ட் அண்ட் பிஞ்ச் அந்த மாரியான ஆக்டிங் குடுத்துருக்காரு. அதே நேரம் இந்த படத்துல சார்லி அவர் வந்தாலே கொஞ்சம் எமோஷனல் கேரி ஆகும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ எமோஷனல் கேரி அப்படிங்கிறது சூப்பரா இருந்தது. பவன் அவர் எப்பயுமே ஒரு வில்லன் ரோலுக்கு நல்லா பேர் போனவருங்கிறத விட வேலு அதாவது வட சென்னையில வேலுங்கிற கேரக்டர் பண்ணதுக்கப்புறம் பவன நம்ம எப்பயுமே ஃபுல் டைம் வில்லனா பார்த்துட்டு இருக்கோம். பட் இந்த படத்துல ஆஸ் அ பொலிட்டீஷியனா வில்லனாவும் சில இடங்கள்ல எங்க காமெடியா மாத்தணுமோ காமெடியாவும் காமிச்சிருக்காங்க. ஸோ விக்ரமன் அசோக் இந்த படத்துல கேஸ்ட்டுக்கு நல்லா ரைட்டிங் குடுத்துருக்காரு. அது வந்து ரெடின் கிங்ஸ்லியா இருக்கட்டும், பல பேருக்கு நம்ம அர்ச்சனா சந்தோக் எல்லாருக்குமே நல்ல ஒரு ரைட்டிங்கா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ங்கிறது நல்ல டிராவல்ல போயிட்டு இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் லேக் அடிச்ச மாரியான ஃபீலிங் இருந்தது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிளாஷ்பேக் அடுத்து ஒரு ஃபிளாஷ்பேக் அடுத்து ஒரு ஃபிளாஷ்பேக்னு சொல்லி ஒரு 3, 4 ஃபிளாஷ்பேக் பார்க்குறது அப்படின்றது நமக்கு லைட்டா போர் அடிச்ச மாரியான அதாவது லேகா இருந்த மாரியான ஒரு விஷயங்கள் குடுத்தது. அதுக்கப்புறமா கிளைமேக்ஸ் கொஞ்சம் புரியாத மாதிரியும் டைட்டில் போட்டதுக்கப்புறமான ஒரு கிளைமேக்ஸும் இது வந்து இன்னும் எதுக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருந்தது. ஜஸ்டிஃபிகேஷன் அதுக்கப்புறமா காம்ப்ரமைசிங் கிளைமேக்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்த்த மாதிரியே இருந்தது. இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல பாசிட்டிவ் இந்த படத்துக்கான டிஓபி டாப் நாட்சா பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த படத்தோட எடிட்டு சூப்பராக பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த படத்தோட கேஸ்ட் செலெக்ஷன்ன்றது சூப்பரான ஒரு விஷயம். அதுக்கப்புறமா இந்த பணத்தை யார்கிட்டருந்து இவ்வளோ அமௌண்ட் வருது அது எந்த வேலை வந்து அவங்க ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயங்களும் பயங்கரமாக வந்து இதெல்லாம் அந்த படத்துக்கு பாசிட்டிவ். அதே நேரம் இந்த படத்துக்கு நெகட்டிவ் அப்படிங்கிறத நம்ம ஃப்ளாவாக எதை பார்க்குறோம் அப்படின்னா அந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே அப்படிங்கிற ஃப்ளாவாக பார்க்குறோம். ஏன்னா எந்த இடத்துலையும் கண்டினியூட்டி வந்து பயங்கரமாக செட் ஆகல. அங்கங்கே எடுத்து பேட்சான ஒரு ஃபீலிங் இருந்தது. படத்தோட தொடர்ந்து ட்ராவல் பண்ண முடியாத ஒரு விஷயம். 2வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேரக்டருக்கும் ரொம்ப ஷார்ட்டான டைமிங்ஸ் குடுத்தது அப்படிங்கிற ஒரு விஷயம். ஆண்ட்ரியாவுக்கு ஒரு முழு கிளாரிஃபிகேஷன் குடுக்கல. பவனுக்கு ஒரு முழு கிளாரிஃபிகேஷன் குடுக்கல. ஒரு பெரிய வில்லனை டம்மி ஆக்குற மாரியான ஒரு விஷயம். இது நம்மளால டக்குன்னு ஏத்துக்க முடியாத மாரியான ஒரு விஷயம் இருக்கு. அதுக்கப்புறமா மிக முக்கியமா வெற்றிமாறன் படங்கள்லயே இருக்கக்கூடிய ஒரு ஆஸ்தான மிஸ்டேக் என்னன்னா டப்பிங். அது அவரே சொல்லுவாரு. நான் கடைசி நேரத்தில கூட டப்பிங் மாத்தி வைப்பேன் அப்படின்னா, அதனால டப்பிங் எப்பயுமே ஒரு இஷ்யூவா இருக்கும் வெற்றிமாறன் படங்கள்ல. பட் அவர் கோ புரொடியூசரா இருக்க படத்துலயுமே இந்த ஒரு இஷ்யூ வருமா அப்படின்றது தான் நமக்கு ஒரு சந்தேகமா இருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு பக்கம் வந்து ஒரு பிஜிஎம் போயிட்டு இருக்கு. அது மேல நெல்சன் வந்து ஒரு வாய்ஸ் ஓவர் குடுக்குறார். அந்த வாய்ஸ் ஓவருக்கு மேல இன்னொரு ஒரு பிஜிஎம் போகுது. அந்த வாய்ஸ் ஓவர் அவர் குடுத்துட்டு இருக்கும்போது பேக்கிரவுண்ட்ல ஒருத்தவங்க பேசுறாங்க. ஒரு சைலன்ட் ஃப்ரேம்ல இருக்கும்போது தான் ஒரு வாய்ஸ் ஓவர் வரும் இல்லையா? ஒருத்தவங்க பேசிட்டே இருக்கும்போது அவங்க டயலாக் மேல எப்படி வந்து ஒரு வாய்ஸ் ஓவர் வருதுன்னு தெரியல. ஸோ அவங்க ஒரு டயலாக் பேச நெல்சனோட வாய்ஸ் ஓவர் வர அது மேல ஒரு பிஜிஎம் வர கிளைமேக்ஸ்லாம் வந்து எப்படா இந்த ஒரு விஷயத்த நிப்பாட்டுவாங்க. ஒண்ணு வாய்ஸ் ஓவர நிப்பாட்டுங்க, இல்லன்னா பேசுற நிப்பாட்டுங்க, இல்லன்னா பிஜிஎம் நிப்பாட்டுங்க. ஏதாவது 2 விஷயத்த நிப்பாட்டுங்கன்ற மாரியான ஒரு விஷயம் குடுத்தாங்க. அது ரொம்ப டவுட்ஃபுல்லாவே இருந்தது. அதுக்கப்புறமா அந்த கிளைமேக்ஸ் அப்படிங்கிற போர்ஷன் ஒண்ணுமே புரியாத மாரி இருந்தது. எல்லாம் முடிஞ்சு ஒரு கிளைமேக்ஸ் முடிஞ்சு எந்திரிக்கிறப்ப, அதுக்கப்புறமா திரும்பி சார்லிக்கும், கவினுக்குமான ஒரு கான்வர்சேஷன் அதில வந்து டம்மி ஆகுற மாரியான ஒரு விஷயம்லாம் இருந்ததா, இது கொஞ்சம் ஃப்ளாவான ஒரு விஷயமா இருந்தது. இதுதான் மாஸ்க் படம் பார்த்து நமக்கு தோணுன ஒரு விஷயம். ஆனா, இது வந்து ஒர்த் டூ வாட்ச் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். தியேட்டர்ல ஒரு நல்ல டார்க் ஹியூமரான ஒரு படம் பார்க்கணும். இல்லன்னா நல்ல ஒரு ஆக்ஷனா அடுத்தடுத்து மூவ் ஆகுற படம் பார்க்கணும் அப்படின்னா, மாஸ்க் கண்டிப்பா பாருங்க. அது ரெஃபர் பண்ணக்கூடிய ஒரு படம் தான். உங்களுக்கு மாஸ்க் படம் எப்படியாப்பட்ட ஃபீல் குடுத்தது? நான் சொன்ன மாரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படியும், செகண்ட் ஹாஃப் எப்படியும் அப்படிங்கிற மாரி தான் ஃபீல் குடுத்ததா? இல்ல எனக்கு நல்லா தான்டா இருக்கு. உனக்கு தான்டா அப்படி இருக்கு அப்படிங்கிற மாரி உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்தா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம மாலை முரசு வைபை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கவே லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க.